வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி ஆதித்யா வித்யாசரம் உறைவிட பள்ளியின் 20ஆம் ஆண்டு விழாவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பங்கேற்றார். கல்வியோடு கலைகளையும் கற்பிக்கும் புதுவை ஆதித்யா பள்ளியின் 20ஆம் ஆண்டு விழா 4/1/2025 மற்றும் 5/1/2025 ஆகிய 2 நாட்களில் மாற்றத்தின் அலைகள், அதாவது வேவ்ஸ் ஆஃப் சேஞ்ச் என்ற கருத்தை மையமாக ஏற்று மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. திரைத்துறையில் சிறந்து விளங்கும் தொழில்நுட்ப கலைஞர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான டிஜிட்டல் மேடையில் நடைபெற்ற மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஆண்டு விழாவில் புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமி, ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆனந்தன், பள்ளி தாளாளர் அசோக் ஆனந்த், ஸ்ரீ வித்ய நாராயணா அறக்கட்டளை டிரஸ்டி அனுதா பூனமல்லி, ஆர்த்தி ஆனந்தன் ஆகியோர் பங்கேற்று மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகளை பாராட்டி சிறப்பித்தனர். ஆதித்யா பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் 16 பேர், அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் 56 பேர், ஐஐடியில் 8 பேர், ஐஐஐடி 4 பேர், என்ஐடி 27 பேர், IISER 1, தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனத்தில் 2 பேர், சாரணர் சாரண்யர் இயக்கம் 4 பேர், தேசிய மாணவர் படை 4 பேர் என பல்துறையில் சாதனை படைத்த முதன்மை மாணவர்களை பாராட்டி பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. ஆதித்யா பள்ளியில் 10 ஆண்டுகள் கல்வி பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டன. பள்ளி முதல்வரால் ஆண்டறிக்கை விளக்கப்பட்டது. ஆதித்யா கலைத்துறை இயக்குநர் கலைமாமணி டாக்டர் ராஜமாணிக்கம் ஒருங்கிணைப்பில் 2050க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒற்றுமை மற்றும் கலைநயம் மேம்பட ஆடல், பாடல், நாடகம் மற்றும் இசைக்கருவிகள் வாசித்து தங்கள் படைப்பாற்றல் திறமைகளை பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மூலம் வெளிப்படுத்தினர். ஆண்டு விழாவில் 100 மழலையர்களின் ஆடை அலங்கார அணிவகுப்பு, 100 பேர் பங்கேற்ற குழு இசை சங்கமம், 100 பேர் பங்கேற்ற மெகா கொயர், 100 பேர் பங்கேற்ற யோகா, 54 பேர் பங்கேற்ற சுடுகளிமண் கண்காட்சி, பாசத்தின் விளை நாடகம், வீரமங்கை வேலுநாச்சியார் நாடகம், சாலை பாதுகாப்பு நாடகம் மற்றும் கலை அம்சம் மிகுந்த கலாச்சார கருத்துக்கள் நிறைந்த நடனங்கள் அனைவரையும் பிரமிக்க வைக்கும் வண்ணம் இயல், இசை, நாடகம், நாட்டியம் என முத்தமிழ் விழாவாக நடைபெற்றது. கல்வி மற்றும் கலைகளில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகள் மற்றும் வருகை புரிந்த ஆசிரியர் பெருமக்கள், அரங்கமைப்பாளர்கள், விழா குழுவினர் மற்றும் வருகை புரிந்த ஒளி அமைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் வண்ணம் விழா இனிதே நிறைவுற்றது. இந்த நிகழ்வு இதுதான் உண்மையில பொய்க்கால் குதிரை. ஏன்னாக்கா கால் அவரை வச்சு அந்த அளவுக்கு இவங்க ப்ரொஃபஷ்னலாக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. காவடி ஆகட்டும், எல்லா ஓய்னார்கள் அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டு. மிக சிறப்பான நடனம், அந்த உண்மையான ஃபோக்கு, அந்த தஞ்சாவூர் பாரம்பரியம் நேற்று தஞ்சாவூர்லேருந்து அழிந்து வரக்கூடிய நல்ல கலைகளை உயர்ந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறது நோக்கத்தோட இவ்வளோ அழகாக. தொகுதி தலைவர் தேர்ந்தெடுக்கும் ஆலோசனை கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கருத்துக்கள் தெரிவித்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி முழுவதும் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் பாஜக தொகுதி தலைவர்கள் நியமிப்பது சம்பந்தமான ஆலோசனை கூட்டங்களும், தொகுதி தலைவர்கள் தேர்ந்தெடுக்கும் கருத்துக்களும் நிர்வாகிகளிடையே ஆலோசனை கேட்கப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு தொகுதி பாஜக தொகுதி தலைவர் தேர்வு செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் திருக்கனூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து தொகுதி பாஜக தேர்தல் பொறுப்பாளர் அருள் அவர்களிடம் கருத்து தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து நிர்வாகிகளும் கருத்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் வீரராகவன், முத்தழகன், தமிழ்மணி, சையது கலிபெருமாள், லோகநாதன், ஊமதுரை, ஜெயக்குமார் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள்.
அரசு சார்பில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 குறித்த 3 நாள் கருத்தரங்கம் கடந்த வெள்ளிக்கிழமை துவங்கி நடைபெற்று வந்தது. இந்த கருத்தரங்கில் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, அந்தமான் நிக்கோபர், புதுச்சேரியில் உள்ள நுகர்வோர் உரிமை ஆணையத்தின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். இந்நிலையில் கருத்தரங்கின் நிறைவு விழா இன்று மாலை நடைபெற்றது. இதில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் கலந்து கொண்டு கருத்தரங்கில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். மேலும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆன்மீக குருவான அப்பா பைத்தியசாமி சித்தருக்கு சொந்த செலவில் திலாஸ்பேட்டையில் கோவில் கட்டிய நிலையில் சித்தர் கோவிலுக்கு மத்திய அமைச்சர் சென்று சுவாமி தரிசனம் செய்தார். அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து ஆரத்தி காட்டிய பின்னர் திருநீரை அவரது நெற்றியில் வைத்து எலுமிச்சை பழம் மற்றும் அப்பா பைத்தியசாமியின் படத்தை பிரசாதமாக கொடுத்த நிலையில் அதனை பயபக்தியுடன் பெற்றுக்கொண்டார். பின்னர் முதலமைச்சரின் இல்லத்திற்கு சென்று புதுச்சேரி அரசியல் நிலவரம் குறித்தும் ஆலோசனை செய்தார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தல்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 1/1/2025 தகுதி நாளாக கொண்டு சுருக்குமுறை வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி மற்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் 29/10/2024 முதல் 28/11/2024 வரை நடைபெற்றன. இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் நிறைவு பெற்று இன்று புதுச்சேரி மாவட்டத்திற்கு ஆட்சியர் குலோத்துங்கன் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும், காரைக்கால் மாவட்டத்திற்கு அந்த மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் அரசியல் கட்சிகள் முன்னிலையில் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டனர். அதன்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 4,74,788 ஆண் வாக்காளர்களும் 5,39,125 பெண் வாக்காளர்களும் 157 மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் 10,14,070 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். மேலும் புதுச்சேரியில் ஆண் வாக்காளர்களை விட 64,337 பெண் வாக்காளர்கள் அதிகமாக உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மிஸ் பண்ணவே கூடாத இடம் ஒன்று உண்டென்றால் அது நீண்ட அழகிய கடற்கரை சாலைதான். பறந்து விரிந்த வெண்மணல் இல்லாவிட்டாலும் பழைய சாராய ஆலையிலிருந்து டூப்ளே சிலை வரையில் 1.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வங்க கடலை உரசியபடியே நீண்டிருக்கும் கடற்கரை சாலையின் புரோமெனேடு பீச்சும் கொள்ளை அழகுதான். விடியற் காலையில் கதிரவன் பூமி பந்தின் மீது ஒளியை படர்விட்டு சுறுசுறுப்பாக எழுவதும், மாலையில் களைப்பாய் விழுந்து மறைவதும், இடையிடையில் கடல் காற்று நம்மை வருடிவிட்டு செல்வதும், கருங்கற்களில் ஆக்ரோஷமாக தொட்டுவிட்டு கலைந்து ஓடி விளையாடும் கடல் அலைகளின் காட்சிகள் நம்மை பிரமிப்பில் ஆழ்த்தும். இந்த இயற்கை காட்சிகளை கடற்கரை சாலையின் சுவர்கட்டையில் அமர்ந்தபடி ரசிப்பது அழகிய சொர்க்கம். இந்த கடற்கரை சாலையின் நீண்ட கட்டை சுவருக்கு குட்டி வரலாறு உண்டு. புதுச்சேரியில் ஆளுநர் லெனுவார் காலத்தில் புதுச்சேரி நகரை சுற்றி மேற்கு, வடக்கு, தெற்கு பகுதியில் மதில் சுவர் எழுப்பப்பட்டது. அதன் பிறகு 1747 தூய்ப்ளே காலத்தில் கிழக்கிலும் மதில் சுவர் எழுப்பி கடற்கரை வாயிலும் அமைக்கப்பட்டது. ஆனால் 1761 ஆங்கிலேயர்கள் புதுச்சேரி நகரை தரைமட்டமாக்கினர். அதையடுத்து மீண்டும் புதுச்சேரி பிரெஞ்சியர் கைக்கு கிடைத்ததும் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இப்பகுதியில் இருந்த மதில் சுவர்கள் இருந்த இடங்கள் அனைத்தும் 4 சுற்றுச்சாலைகளாக மாற்றப்பட்டன. அதன்படி 1827 ஜூலை 6ஆம் தேதி கிழக்கு மதில் சுவர் இருந்த இடம் புரோமெனேடு பீச், அதாவது உலாவு சாலையாக அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது பிரெஞ்சு கோலனி அமைச்சரை கௌரவிக்கும் வகையில் கோர் ஷஃப்ரோல் என்றும் பெயர் சூட்டப்பட்டது. தொடர்ந்து 1853 துறைமுகத்தையும் கடற்கரை சாலையையும் கடல் அரிப்பிலிருந்தும் இயற்கை சீற்றத்திலிருந்தும் பாதுகாக்க கடற்கரையோரம் செங்கல்லாலான ஒரு மதில் சுவரை பிரம்மாண்டமாக கட்டி எழுப்பினர். அந்த மதில் சுவரை ஒட்டி நீண்ட மணல் பரப்பும் கடற்கரைக்கு செல்ல கீழ் படிக்கட்டுகளும் இருந்தன. ஆனால் காலப்போக்கில் கடல் அரிப்பினால் மணல் பகுதிகளும் அந்த படிக்கட்டுகளும் சிதைந்து காணாமல் போய்விட்டது. அத்துடன் மதில் சுவரும் உயரம் குறைந்து 175 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை தண்டகத்தை கொண்டு கட்டை சுவராக்கி இப்பொழுது பொதுமக்கள் இளைப்பாறும் அமர்விடமாக மாறிவிட்டது. அதற்கு சான்றாக இன்றைக்கும் லே கஃபே ஹோட்டல் அருகே மதில் சுவர் எழுப்பப்பட்ட 1853ஆம் ஆண்டை குறிக்கும் கல்வெட்டும் ஒன்று இடம்பெற்று காவியமாக நிற்கின்றது. புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இல்லம் தேடி குமரன் என்ற தலைப்பில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட அனைத்து மக்களையும் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து
உடன் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான விலையில்லா பொங்கல் தொகுப்பினை வழங்கி வருகின்றார். விழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அங்காளம்மன் ஆலயத்தில் சிறப்பு தீபாரதனை செய்து பின்னர் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சின்னையபுரம் தொகுதியில் மறைந்த கணேசன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்துவிட்டு சின்னையபுரம் பகுதியிலிருந்து விலையில்லா பொங்கல் தொகுப்பினை வீடுதோறும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து வழங்கி வருகின்றார். ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட 9,000 குடும்பங்களுக்கு விலையில்லா தொகுப்பினை தயார் செய்து அனைத்து வீடுகளுக்கும் குமரன் நேரடியாக சென்று கொடுத்து வருகின்றார். பொங்கல் தொகுப்பில் பச்சரிசி 1 கிலோ, வெல்லம் 1/2 கிலோ, பச்சை பருப்பு 100 கிராம், முழு முந்திரி பருப்பு 25 கிராம், திராட்சை 25 கிராம், ஏலக்காய் 15 கிராம் சிறிய நெய் பாக்கெட்டுடன் சேர்த்து அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கப்படுகின்றது. விழா ஏற்பாடுகளை அந்தந்த பகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் இளைஞர்கள், ஊர் பெரியவர்கள் முன்னின்று செய்து வருகின்றனர். 5ஆம் தேதி தொடங்கி தினமும் காலை முதல் மாலை வரை அனைத்து இல்லங்களுக்கும் திருக்குமரன் அவர்கள் தன் கரங்களாலே வழங்கி வருகின்றார். புதுச்சேரி அரசு ஊரக வளர்ச்சி இயக்ககம், மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் அரியங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் பொங்கல் அங்காடி மற்றும் கிராம சந்தை திறப்பு விழா அரியங்குப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம் பொங்கல் அங்காடியை திறந்து வைத்து முதல் விற்பனை துவக்கி வைத்தார். இந்த பொங்கல் அங்காடி மற்றும் கிராம சந்தையில் மகளிர், சுய உதவி குழுக்கள் மற்றும் சுய உற்பத்தியாளர்கள் உற்பத்தி செய்த அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட மளிகை பொருட்களும், பல்வேறு விதமான காய்கறிகள், பழங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், கைவினை பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் என பல்வேறு விதமான பொருட்கள் நேரடியாக விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது. பொங்கல் பண்டிகை வரை நடைபெறும் இந்த பொங்கல் அங்காடி மற்றும் கிராம சந்தையில் தரமான பொருட்களை குறைந்த விலையிலும் தள்ளுபடி விலையிலும் விற்பனை செய்யப்பட உள்ளது. இதனை பொதுமக்கள் பெற்று பயன்பெறுமாறு மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த விற்பனையாளர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். சின்ன காலாப்பட்டு பகுதியில் உள்ள அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகி நாகவள்ளியம்மன் ஆலயத்தின் கோபுர வாசல் அமைப்பதற்கு அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் 5 லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கினார். காலாப்பட்டு தொகுதியில் தொடர்ந்து பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகின்றார் அர்ஜுனன் குமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட சின்ன காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு நாகவள்ளியம்மன் ஆலயத்திற்கு கோபுர வாசல் அமைப்பதற்கான பணியின் துவக்கத்திற்கு ரூபாய் 5 லட்சம் நன்கொடையாக வழங்கினார். இதில் அறக்கட்டளை நிர்வாகிகள், செந்தில் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி நகர பகுதியில் விடுதிகள் மற்றும் உணவகங்கள் கட்டும்பொழுது கட்டிடங்களுக்கு முன்பாக சாலையோரத்தில் உள்ள மரங்கள் சிலர் வெட்டி விடுகின்றனர். இந்நிலையில் வனத்துறை அனுமதி பெறாமல் சாலையோர மரங்களை வெட்டப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரியார் திராவிட விடுதலை கழகம், அலைகள் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு சமூக அமைப்பை சேர்ந்தவர்கள் தற்காலிக பேருந்து நிலையத்தில் அருகே உள்ள வனத்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சதம் போல ஒருவரை பாவித்து அவருக்கு மரங்களை அனுமதியின்றி வெட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை ஜவஹர் நகரில் அமைந்துள்ள நல்லாண்ட முத்து மாரியம்மன் ஆலயத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அமர்ந்த கடேஸ்வரர் சன்னதியில் திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சி தலைமை அடியார் அமர்ந்தவள்ளி என்ற அம்மு அவர்கள் தலைமையில் இன்று காலை 9 மணிக்கு துவங்கி மாலை வரை நடைபெற்றது. இம்முற்றோதல் நிகழ்ச்சியில் திரளான சிவனடியார்கள் கலந்து கொண்டு திருவாசகம் பாடினர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர் கூட்டத்தினர் கலந்து கொண்டு திருவாசகம் பாடினர். மேலும் வரும் ஜனவரி 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று அருள்மிகு வேதபுரீஸ்வரர் சிவாலயத்திலிருந்து வில்லியனூரில் அமைந்துள்ள அருள்மிகு திருக்காமேஸ்வரர் ஆலயம் வரை நடைப்பயணமாக சிவனடியார்கள் செல்கின்றனர் என்றார். கடந்த 3 ஆண்டுகளாக 3000க்கும் மேற்பட்ட அடியார் கூட்டத்தினர் கலந்து கொண்டார்கள். அதேபோல் இந்த வருடம் 4000க்கும் மேற்பட்ட சிவனடியார் கூட்டத்தினர் கலந்து கொண்டு பாத யாத்திரை செல்கின்றனர் என்று தெரிவித்தார். பின்னர் இதற்கான அழைப்புதழை வாகிச சிவனடியார் கூட்டத்தினரிடம் தலைமை அடியார் வழங்கினார்.
இந்த நடைபாதைக்கான பாத யாத்திரையினை புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் செய்துள்ளனர் என்று தெரிவித்தார். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் செக்கிங் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து கடந்த 2021ஆம் ஆண்டு பணி ஓய்வு பெற்ற ரங்கசாமி என்பவரை மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் சாலை போக்குவரத்து கழகத்தில் அசிஸ்டன்ட் கன்சல்டன்ட் ஆக பணி நியமனம் செய்யப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளாக பணி செய்து வருகின்றார். சாலை போக்குவரத்து கழக அலுவலகத்தில் பணிகளை மேற்கொள்ள தகுதி வாய்ந்த ஊழியர்கள் உள்ள நிலையில் ஓய்வு பெற்ற ஊழியரை பிஆர்டிசி நிர்வாகம் தொடர்ந்து ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் செய்திருப்பதை கண்டித்து புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பிஆர்டிசி தலைமை அலுவலக வாயிலில் நடைபெற்றது. வேலையின் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சங்கத்தை சேர்ந்த பாஸ்கர், ஞானவேல், திருமாறன், குமார், தமிழ்ச்செல்வன், அருள்மணி, தீனதயாளன் மற்றும் அரசு ஊழியர் சம்மேளனத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன், பிரேமதாசன், ரவிச்சந்திரன், முனுசாமி, வானவர்மன், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் பத்மநாபன், அருணகிரி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.